உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நான் இந்த வளர்ந்து கெட்டவன்ட்ட பேசிட்டேன். இவன் இதோட எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டான். சரியா? எல்லாத்தையும் முடிச்சுக்கிறதுனா புரியல. அட என்னடி எல்லாத்துக்கும் விளக்கம் கேட்டுக்கிட்டு ஏட்டி, இவன் தான் இவன் செஞ்சது தப்புன்னு இப்ப உணர்ந்துட்டான். இனிமே நல்லபடியா திருந்தி வாழுதேன்னு சொல்லுதான். விடு, நடந்தது நடந்து போயிடுச்சிடலாம். அந்த எசைக்கு கூடவே நல்லா வாழ்ந்துக்கிறேன்னு சொல்லுதான் இல்ல இவன். நீ என்ன சொல்லுத? அவனே மனசு மாறி இனிமே ரத்தினாவை மறந்துடுறேன், நான் செஞ்ச தப்புக்கு பரிகாரமா இசக்கி கூடவே வாழுதேன், நீங்க அவளை இங்க கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுதான். நீ என்ன சொல்லுத? நெசமாவ சொல்லுதா? பின்ன நான் என்ன இந்த மாதிரி சனியை சொல்ல விட்டு இவனை மண்டைய மட்டும் ஆட்ட சொல்லுதானா? எட்டே நெசமாவே இவன் தான் சொல்லுதான். எசக்கி கூட வாழுதேன்னு சொல்லுதான். சொல்லுதானே? இல்லே வளர்ந்து கட்டவனே, மத்ததுக்கெல்லாம் நாக்கு நீளுதுல்ல, நல்லா வாயை திறந்து சொல்ல. உன் அம்மை சந்தேகப்படுதா? ஆமாம்மா, நான் மனசு மாறிட்டேன். இனிமே எனக்கு அந்த ரத்னா வேண்டாம். எசுக்கி கூடவே வாழ்ந்துக்கிடுதேன். நீ தான் போய் அவளை அழைச்சிட்டு வரணும். இன்னும் என்னம்மா யோசனை? ரத்னாவா இருந்தா என்ன, எசக்கியா இருந்தா என்ன, உங்க அண்ணம்மாவ தானே. பெரியவருக்கு கட்டினா என்ன, சின்னவருக்கு கட்டினா என்ன, இந்த வீட்டுல வாழ வந்தா பத்தாதா? சிவபால இதை தாங்க மாட்டானேன்னு. எடி அந்த ஒத்த ஓட்டு இருக்கானே அப்படி சொல்ல மாட்டேன். எட்டி அவன் தாங்கினா என்ன, தாங்காட்டி என்ன? இப்ப எட்டி ஒரு விஷயம் நடந்துடுச்சு, நடந்ததை மாத்த முடியுமா? இந்தாரு, அவனுக்கு அவன் மாமன் பொண்ணு தான் வேணும்னா வீராவை வேணா அவனுக்கு கட்டி வச்சிருவோம். இந்தாரு, இப்ப சொல்லுதேன், அந்த எசக்கி தான் என்னோட மூத்த மருமக. இத ஆறாலையும் மாத்த முடியாது. போய் நல்லபடியா பேசி சமாதானப்படுத்தி அந்த எசக்கி இங்க கூட்டு வா. எல்லாம் ரெண்டு பேரும் நல்லபடியா வாழட்டுண்டி. இந்தாரட்டி பாக்கியம், இப்ப நீ எசக்கிய கூட்டிட்டு வந்து இங்க வாழ வைக்கலன்னு வெய்யி, வேதாளம் மறுபடியும் முருங்க மரத்துல ஏறின மாதிரி உன் மவன் பெரியவன் மறுபடியும் ரத்னா வேணும்னு முறுக்கிக்கிட்டு நிப்பான். அப்ப நீ என்ன செய்வ? மதனி, மறுபடியும் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. பிரச்சனை வரக்கூடாதுன்னு தெரியுதுல்ல, அப்ப நீதான் போகணும். இத பாரு, பெத்தவளா பொறுப்பா போய் அந்த எசக்கிய சமாதானம் பண்ணி நீதான் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். அப்படி இல்லைன்னா உன் மூத்தமவன் மறுபடியும் தாலி எடுத்துக்கிட்டு போய் அந்த ரத்னா கழுத்துல கட்டிடுவான். உன் மவனுக்கு ஒரு பொண்டாட்டி வேணுமா, ரெண்டு பொண்டாட்டி வேணுமான்னு நீதான்ல முடிவு பண்ணணும். போ, போய் நல்லத்தனமா பேசி உன் மருமவளை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வா. போ. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அண்ணே, நான் முத்து பாண்டியோட அம்மாவா இங்க வரல, உன் தங்கச்சியா தான் இங்க வந்திருக்கேன். எசக்கியோட அத்தையா வந்திருக்கேன். எசக்கிய என் கூட அனுப்பி வைன. என் மவனோட அவ வாழட்டும். என்னத்த பேசுற? நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? மா, என்ன பேச்சு பேசுற? கொஞ்சமாவது அறிவோட யோசிச்சுதான் பேசுறியா? அந்த காட்டாங்கூட வாழணும்னு எசக்கிக்கு என்னமா தலையெழுத்து? பெத்த பாசம் கண்ணை மறைக்குதாமா? கண்ணு திறந்துகிட்டே என் தங்கச்சிய பாழ கிணத்துல தள்ளிவிட சொல்லுதியா?
இது உனக்கு நியாயமா இருக்கா? அத்தை வேணாம் அத்தை, நான் ஏதாவது பேசிட போறேன். செத்தாலும் அந்த முத்துப்பாண்டி கூட வாழ்றதுக்காக எசக்கிய நாங்க அனுப்பவே மாட்டோம். நீ முதல்ல வீட்டுக்கு கிளம்புத. உனக்கு ஈவு இருக்குமே இல்லையா? என் அக்கா எவ்வளவு நல்லவ தெரியுமா? அந்த முத்துப்பாண்டி மாமா கையால அடிய உதவி வாங்கணுமா? அக்கா பாவம் இல்லையா அத்தை? ஐயோ, நான் எதுக்கடி இருக்கேன்? எசக்கி நான் பெத்த புள்ள மாதிரி இல்லையா? இவள நான் பாத்துக்கிட மாட்டேனா? அண்ணா, உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்குல்ல? நான் என் கண்ணை போல எசக்கிய பாத்துக்கிடுவேன்னு உனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிடுதேன். புள்ளைய என் கூட அனுப்பி வையின. அத்தை வேண்டாம், நான் ஏதாவது பேசிட போறேன். எசைக்கு வர மாட்டான், அங்க வந்து வாழ மாட்டான். வேணும்னா பஞ்சாயத்தை கூட்டி தாலியை கழட்டி கொடுப்பாளே தவிர அங்க வந்து வாழ மாட்டாத. இனி இந்த மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இங்க வந்து நிக்காத. அவ சொல்றதுதாம்மா கரெக்ட். மனசுன்னு இருக்கிற யாரும் எசக்கிய விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அவ வரமாட்டான். நீ கிளம்பி வீட்டுக்கு போ. அண்ணா, நீ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறியே. என்னத்த சொல்ல சொல்லுது? என்னத்த சொல்ல சொல்லுது? ஒரு குட்டி மாடு வளர்த்து துள்ள துடிக்க சிங்கத்துக்கு இறையாக்குற மாதிரி உன் வீட்டுக்கு வந்து இறையாவ சொல்றியா மௌல? இறையாவதுக்கு உன் வீட்டுக்கு அனுப்பிச்சு விடணுமா? சொல்லு. வேணாம் வேணாம், அங்க வந்து என் பிள்ளை சித்திரவதை பண்றது விட என் வீட்டுல எனக்கு மௌலாவே இருந்துட்டு போட்டு. வேணாத்தான், தயவு செய்து இன்னொரு தடவை என் வீட்டு படியேறி வந்து எதையும் கேட்காது. உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அம்மா பாத்தியா நான் எவ்வளவு ஸ்ட்ராங்னு? ஆமாடி, நீ ரொம்ப ஸ்ட்ராங் தான். அம்மா, என்னோட ஃப்ரெண்ட் சென்னைக்கு போயிருப்பாரா? எனக்கு அவரை பார்க்கணும் போல இருக்குமா. ஸ்கூல்ல அவரை பார்த்தும் பேசாம வந்ததுல இருந்து அவரை பார்த்து சாரி கேட்கணும் போல இருக்கு. தமிழ், நீ ஆதியை பத்தி எதுவும் யோசிக்க கூடாது. வீட்லயே இருந்து அவரே நினைச்சிட்டு இருப்பேன் தான் நான் உன்னை கோவிலுக்கு கூட்டிட்டு வந்தேன். ஆனா எங்க வந்தும் நீ அவரை பத்தியே தான் யோசிக்கிற. தமிழ், அம்மாக்கு தெரியலடா, அவரு போயிருப்பாருன்னு தான் நான் நினைக்கிறேன். அம்மா, நாம எதுக்குமா இப்ப இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம்? அதுவா, நானும் உங்க அப்பாவும் அடிக்கடி இங்கதான் வருவோம். நாங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் இங்கதான் வருவோம். ஏதாவது பிரச்சனைனாலும் இங்கதான் வருவோம். இந்த கோவிலுக்கு வந்து நான் என்ன சொன்னாலும் உங்க அப்பா அப்படியே கேட்பாரு. என் பேச்ச மீறவே மாட்டாரு. எங்களுக்கு உன்ன மாதிரி ஒரு குட்டி தேவதை வேணும்னு நாங்க இங்கதான் வந்து சாமி கிட்ட வேண்டிக்கிட்டோம். இங்க வந்து என்ன கேட்டாலும் கிடைக்கும். அம்மா, அப்ப இந்த சாமி கிட்ட என்ன வேணாலும் கேட்கலாமா? நேர்மையா யாரையும் கஷ்டப்படுத்தாம நமக்கு வேணும்னு நினைக்கிற விஷயங்களை சாமி கிட்ட கேட்டா சாமி கண்டிப்பா கொடுக்கும். அம்மா, அப்ப நானும் இன்னைக்கு சாமி கிட்ட ஒன்னு கேட்க போறேன். தமிழ், நாம இன்னைக்கு ஆதிக்காக தான் வேண்டிக்க போறோம். அவரு சந்தோஷமா இருக்கணும். அவரு வாழ்க்கையில இனிமே எல்லாமே நல்லதாவே நடக்கணும். சரிம்மா. அம்மா, அப்படின்னா என்னோட ஃப்ரெண்ட் இனிமே எப்பவும் திரும்ப வரவே மாட்டாரா? அப்போ என் ஃப்ரெண்டோட அம்மா அவரை நம்ம கிட்ட அனுப்பவே மாட்டாங்களா?
ஆனா நாம எப்பவும் நல்லது தானமா நினைப்போம். இங்க பார் தமிழ், உனக்கு ஏதாவது வேணும்னா அம்மா நான் தானே கொடுக்கறேன். அதே மாதிரி உன் ஃப்ரெண்டுக்கு என்ன வேணுங்கிறத அவங்க அம்மா தானே முடிவு பண்ணணும். சரி வா, போய் சாமி கும்பிடலாம். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஐயோ அம்மா, இதுக்கே டயர்ட் ஆயிட்டீங்க. தமிழ், ஐயோன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. சாரிம்மா, தெரியாம சொல்லிட்டேன். உனக்கு வர வர குறும்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு. அம்மா, நீங்க எனக்கு டாய்ஸ் வாங்கி தரேன்னு சொன்னீங்கல்ல, வாங்கி தரீங்களா இல்லையா? உன்கிட்ட ஏதாவது சொல்லிட்டா விட மாட்டியே. சரிடி, இன்னைக்கு வாங்கிக்கலாம். உடனே மூஞ்சி தூக்கி வச்சுக்காத. சரி? அம்மா, எனக்கு இப்ப கூட நீங்க ரெண்டு பேரும் என்னை சுத்தி என் கூடவே இந்த இடத்துல இருக்கிற மாதிரியே தோணுது. உங்களை விட்டு போகணும்னு நான் எடுத்த முடிவு தப்புன்னு எனக்கு தோணுது. உங்களுக்காக நான் வெயிட் பண்ணிருக்கணும் பாரதி. நான் அவசரப்பட்டுட்டேன்னு நினைக்கிறேன். நம்ம கற்பனைக்கு ஒரு அளவே இல்லாம போச்சு. இந்த கோவில்ல கூட ஆதி எங்கேயாவது இருப்பாரோம் தான் நம்ம மனசு தேடுது. ஆதி இந்நேரம் கிளம்பி போயிருப்பார்ல. அம்மா, என்னம்மா யோசிச்சுட்டு இருக்க? அம்மா, நான் ஒன்னு சொல்லட்டுமா? ஆனா நீ என்ன திட்டுவ. எனக்கு என்னமோ என் ஃப்ரெண்ட் இங்க இருக்கிற மாதிரியே இருக்குமா. தமிழ், நமக்கு பிடிச்சவங்களை நாம மிஸ் பண்ணா அவங்க நம்ம கூடவே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இல்லம்மா, எனக்கு என்னமோ என் ஃப்ரெண்ட் இங்க இருக்கிற மாதிரி தான் தோணுது. என்ன மன்னிச்சிருங்க ஆதி. எனக்காவது என் தமிழ் என் கூட இருக்கா. ஆனா நீங்க தனியா கஷ்டப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா வேற வழி இல்லையே. நான் என்ன பண்ண முடியாது? நீங்க எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கணும். உங்க கூட பழகுன அந்த நினைவுகளோட நானும் தமிழும் உங்களை நினைச்சுக்கிட்டே இருப்போம். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். வந்து அப்பா கிட்டயும் பாட்டி கிட்டயும் நான் தான் உன் பொண்ணுன்னு சொல்லுமா. அம்மா ப்ளீஸ்மா. அப்பாவும் சரி பாட்டியும் சரி, அவங்க அடுத்த நிமிஷமே எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க தெரியுமா? பாட்டி உன் போட்டோவை பார்த்த உடனே எப்படி அழுதாங்க தெரியுமாமா? இத்தனை வருஷமா நான் தேடிக்கிட்டு இருக்க மகாலட்சுமின்னு சொன்னாங்கம்மா. அப்படி ஒரு பாட்டிய நான் பார்த்து பாசமா கூப்பிட முடியலம்மா. இத்தனை வருஷமா தாங்கிக்கிட்டம்மா. இதுக்கு மேலையும் என்னால முடியாதுமா.
நான் பட்ட அவமானம், கஷ்டம், வேதனை எல்லாமே போதும்மா. அம்மா, என்னால என் கேம்ஸ்ல, ஸ்டடீஸ்ல எதுலயுமே கவனம் செலுத்த முடியலம்மா. அம்மா வாமா, வந்து அந்த உண்மையை மட்டும் சொல்லிருமா. அது எந்த காலத்திலயும் நடக்காது. இல்லம்மா, அது நடக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்களே வந்துருவாங்க. நீ சொல்லிதான் ஆகணும். சொன்னா கேளு அன்பரசி, உன் கால்ல விழுந்து. அம்மா, பெத்த பொண்ணு கால்ல கூட விழறம்மா. ஆனா மறைக்கிற உண்மை மட்டும் சொல்லவே மாட்டியாமா? சொல்ல முடியாதுடி. தயவு செஞ்சு புரிஞ்சுக்க. நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு. இப்போ உனக்கு தெரிஞ்ச விஷயத்த உன் அப்பா கிட்டயும் உன் பாட்டி கிட்டயும் எந்த காலத்திலயும் காட்டிக்க மாட்டேன்னு. அப்படி காட்டிக்கிட்ட அடுத்த நிமிஷம் உன் அம்மா இறந்துட்டான்னு நினைச்சுக்கோ. இது என் மேல சத்தியம். அம்மா, என்னாச்சுமா? அம்மா, அம்மா என்னமாச்சு? ஒண்ணும் இல்ல, மயக்கம் வர மாதிரி இருக்கு. பாத்துமா. அம்மா உள்ள வாமா. அம்மா வாமா. அம்மா என்னமாச்சு? அம்மா, அம்மா வாமா. அம்மா, நான் உள்ள போய் உனக்கு தண்ணி எடுத்துட்டு வரேன். சிவங்க எதுக்கு இப்போ இங்க வந்திருக்காங்க? ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இதான் நேத்து கடையில தீபா செலக்ட் பண்ண முகூர்த்த புடவை. இதை நீங்க தான் மாத்தி வச்சிருக்கீங்க. ஏன் இத தீபா மாத்தி வச்சிருக்க மாட்டாளா? நேத்து உங்க முன்னாடி அந்த கடையில புடவை எடுக்கிற மாதிரி எடுத்துட்டு இன்னைக்கு அத்தைய அசிங்கப்படுத்தணும்னு தீபா புடவைய மாத்தி வச்சிருக்கலாம்ல? இந்த வீட்ல எது நடந்தாலும் அது நான் தான் பண்ணணுமா? ஏன் வேற யாருமே தப்பே பண்ண மாட்டாங்களா? அண்ணே, சாமர்த்தியமா பேசுறதா நினைக்காதீங்க. இந்த புடவையை நீங்க தான் மாத்தி வச்சிருக்கீங்க. உண்மையை ஒத்துக்கங்க, போய் சொல்லாதீங்க. கார்த்தி, போதும். இதுக்கு மேல ஐஸ்வர்யா எதுவும் கேட்காத. ஐஸ்வர்யா எனக்கு ட்ரெஸ் எடுக்க தான் கடைக்கே வந்தா. ஏதோ ஒரு சில விஷயத்துல தப்பு பண்ணிருக்கலாம். அதுக்காக ஒவ்வொரு தடவையும் ஐஸ்வர்யாவை தப்பு பண்ணிருப்பாளா? ஏன் அவ திருந்த மாட்டாளா? அண்ணா, அண்ணியை தவிர வேற யாரும் எங்க ரூமுக்கு வரல. ஐஸ்வர்யா புடவை மறைச்சதை நீ கண்ணால பாத்தியா? இல்ல உன் வைஃப் பார்த்தாளா? அண்ணா, அப்படி பேசாதீங்க. அப்படிதான் பேசுவேன் கார்த்தி. நீ என் வைஃப் மேல அவாண்டமா பழிய போடுவ, நான் உன் வைஃப் எதுவும் சொல்லக்கூடாதா? உனக்கு ஓம் பொண்டாட்டி பெருசுன்னா எனக்கு ஏன் பொண்டாட்டி பெருசுதான்.
ஐஸ்வர்யா பண்ணி தப்பு பண்ணிருக்கலாம், இல்லைன்னு சொல்லி. அதுக்காக வீட்டு எது நடந்தாலும் அவளே காரணம் சொல்லிட்டு இருந்தா எனக்கு கோவம் வராதா? ஆரம்பத்துல இருந்தே அண்ணி தீபாவை கார்னர் பண்ணிட்டே தான் இருக்காங்க. அது இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஏன் உன் ஒய்ஃப் என்ன பெரிய ஹரிச்சந்திர ஃபேமிலியா? அவ்வளவு பெரிய உண்மை உங்ககிட்ட சொல்லாம மறைச்சு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கல. அண்ணா, அந்த விஷயத்தை பத்தி யாரும் பேச வேண்டாம், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நீ ஐஸ்வர்யா பத்தி பேசுற, நான் ஒய்ஃப் பத்தி பேசுவேன். நிறுத்துங்க. என்னாச்சு உங்க ரெண்டு பேருக்கும்? இப்படி பேசிக்கிறீங்க? கொஞ்சம் கூட நான் இதை உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கல. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்ன பாத்துட்டு நிக்கிறீங்க? கதவை திறங்க. உட்காருங்க. உங்க அக்காக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு. அவங்க எங்களை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன்னு சொல்லி மிரட்டிட்டு போனாங்க. எங்களுக்கு வேற வழி தெரியாம தாங்க ஊரை விட்டே போயிடலான்னு முடிவு பண்ணோம். மாறி என்கிட்ட கூட தான் வந்து பேசினா. நான் என்ன ஊரை விட்டு போயிட்டேனா? என்ன இருந்தாலும் மாறி உங்க அக்கா. உங்களுக்கு பெருசா எந்த பிரச்சனையும் வராது, பண்ணவும் மாட்டாங்க. ஆனா நாங்க அப்படி இல்லையே. எங்களை விட்டுருங்க, நாங்க நிம்மதியா வாழணுங்க. 40 லட்சம் கை நீட்டி வாங்கிட்டு என்ன ஏமாத்த பாக்குறீங்களா? என்ன ஏமாத்திட்டு உங்களாலலாம் நல்லா வாழ முடியுமா? கை நீட்டி வாங்கின மொத்த பணத்தையும் ஒத்த பைசா பாக்கி இல்லாம திருப்பி கொடுத்துறோம். எங்களை விட்டுருங்க. மாறி நான் போலீஸ் ஸ்டேஷன் மட்டும் தான் போவா. நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? எனக்கும் வயித்துல வளர்ற குழந்தை மட்டும் தான் முக்கியம். குழந்தை விஷயத்துல என்ன ஏமாத்தணும்னு நினைச்சீங்க, உங்க உசுரு உங்களுக்கு சொந்தம் இல்ல. ஒத்த உசுர பெத்து கொடுக்க போறீங்களா இல்ல 2 உசுர விட போறீங்களா? குழந்தைய பெத்து கொடுக்கறோம், எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க. குழந்தைக்காக திரும்பவும் நான் உங்களை மன்னிச்சு விடுறேன். மறுபடியும் என்னை ஏமாத்திட்டு ஊரை விட்டு போகணும்னு நினைச்சீங்க, பஸ் செலவு கூட இல்லாம உங்களை மேல் லோகத்துக்கு அனுப்பி வச்சிருவேன். ஜாக்கிரதை. பேராசை பெரு நஷ்டம் அன்னைக்கே சொன்னேடி, கேட்டியாடி? வணக்கம்மா, நீங்க எங்கம்மா இங்க? ஒரு முக்கியமான வேலையா வந்தேன். இந்த வீட்ல இருக்கவங்க மேல ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. சரிங்கம்மா. இவங்க வீட்டை பூட்டிட்டு வேற எங்கேயாச்சும் போனா எனக்கு தகவல் சொல்லணும். சரிங்கம்மா. ஆகட்டும்மா. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும்.
ஹஸ்பண்ட் சார், என்ன தூங்காம இப்படி நடந்துட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல மாறி, நீ தூங்கு மாறி. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க ஹஸ்பண்ட் சார். உங்க மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இப்படி தூங்காமலாம் இருக்காதீங்க. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல மாறி, எனக்கு தூக்கம் வரல, அதான். நீ படுத்து தூங்கு. என்ன ஆச்சு ஹஸ்பண்ட் சார், ஏன் தூக்கம் வரல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ படுத்து தூங்கு. நான் தான் எதுவும் இல்லைன்னு சொல்றேன்ல. நீ எனக்காக கண் முழிச்சா வயித்துல இருக்க குழந்தைக்கு ஏதாவது ஆயிடும். நீ தூங்கு மாறி. ரொம்ப நேரம் கண் முழிச்சிட்டு இருக்க கூடாது ஹஸ்பண்ட் சார். சீக்கிரமா படுத்து தூங்கணும். சரி, நீ படு. ம். கண்ணை மூடி தூங்கு மாறி. மாரியோட வளர்ப்பு அம்மா என்கிட்ட மாரியோட பெத்த அம்மாவை எப்படியாவது கண்டுபிடிச்சு அவங்களோட அவளை சேர்த்து வைன்னு சொன்னாங்க. மாரியோட அம்மா நம்ம பார்வதி அத்தை தான்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா என்னால அவங்க கிட்ட மாரிதான் உங்க பொண்ணுன்னு சொல்ல முடியலம்மா. நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே பார்வதி அத்தையோட பொண்ண எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நம்ம வீட்டுக்கு மருமகளா ஆக்கிட்டீங்க. ஆனா மாரிய பார்வதி அத்தைக்கு மகளாக்க முடியாம மரியா இடைஞ்சலா வந்து நிக்கிறாமா. யாரோ ஒருத்திய பெத்த பொண்ணுன்னு நம்பி அத்தை சொத்தையெல்லாம் மரியா பேர்ல எழுத போறாங்கம்மா. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்க கூடாதுமா. அப்படி மட்டும் நடந்துட்டா சட்டப்படி மரியாதான் பார்வதி அத்தை பொண்ணுன்னு எல்லாருமே நம்பிடுவாங்க. அப்புறம் நீங்க ஆசைப்பட்டது முழுசா நடக்காம போயிடுமா. பார்வதி அத்தையோட உண்மையான பொண்ணு உங்க மருமக மாரிக்கு பெத்த அம்மாவோட அன்பும் பாசமும் கிடைக்கணுமா. அதுக்காக தான் நாளைக்கு நான் ஏதாவது செஞ்சு அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை தடுத்து நிறுத்த நினைக்கிறேன். அதுக்கு நீங்க தான் எனக்கு துணையா இருந்து எனக்கு வழிகாட்டணும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எங்க அம்மா காளி இப்போ பிரசன்னம் கொடுக்க போறா. இன்னைக்கு இந்த வீட்ல பேய துரத்த போறா. மகா காளி பயபக்தியா கும்பிடுங்க. ஓம் காளி நீலி வா வாதா வா நீலி சூலி காளி. காளி இறங்கி வா தா, இறங்கி வா வாதா. காளி வாதா. அம்மாடி அண்ணி, அண்ணி உடம்புல பேய் இறங்கி விட்டா நினைக்கிறேன்டா. அம்மா ஆத்தா வந்துட்டா அந்த பொண்ணு மேல. ஆத்தா ஓடி வா. கோழி வந்திருக்கடா, என்னடா சாட்டைய? ஆத்தா ஏய் காளி. காளி தாயே. என்னடி ஏன் பொண்ணு போட்டு அடிக்கிற? காளிய கும்பிடுமா. ஆத்தா அவ மேல இறங்கி இருக்கா. ஆத்தால இல்ல, அவ சக்தி. என்னடா பண்றது பாரு. இறங்கடா. சக்தி. ஐயோ
சாமி என் பொண்ணு பாவம், அவளை விட சொல்லுங்க. அம்மா ஒண்ணுக்கு ஒண்ணு ஆகாதுமா, எல்லாம் தீய சக்தி தான் அடிக்கிறாங்க. ஐயோ அப்படியே அந்த புள்ளைய விட்டுட்டு ஓடிடு. ஐயோ என் பொண்ணு ஒண்ணும் பண்ணிடாத. ஐயோ பூஜா, வேணாடி சக்தி, என் பொண்ணை விட்டு. வேணாம் பூஜா, பூஜா போதும், நிறுத்துமா சாமி. என்ன சாமி இது? காளி கால்ல விழுந்து மன்னிப்பு கேளுமா. நான் கேக்குறேன். ஐயோ மாப்பிள, அவளால அடி தாங்க முடியாது மாப்பிள. பாத்தீங்களா அவ எப்படி அடி வாங்கன்னு பாத்தீங்களா? ஐயோ அத்தை, ஆவிதான் உள்ளே அலறுது. பூஜை ஒன்றும் ஆகாது. இந்த மந்திரவாதி பேய் ஓட்டத்துல கில்லிங்க எல்லாம் சரி பண்ணிடுவாங்க. ஐயோ அக்கா கால்ல விழுந்து தீபாவளி காட்டு. பாத்துங்க சாமி, காட்டுறேன். ஆத்தா மகமாயி, மகா காளியே, மலை ஏறிடுமா போதும். தாயே என் பொண்ணு விட்டுருமா. அம்மா தாயே, பாவமா என் பொண்ணு. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஓம் காளி நீலி சூலி. டேய், ரூம்ல ஏதோ பெருசா இருக்குடா. ஆமா சாமி, நிறைய இருக்கும் போல. போய் பீராஞ்சிடுற, நீ போய் பின்னாடி யாரா வராங்களா பாத்துக்கோ. போங்க. ஆஹா, எவ்வளவு பெரிய ரூம். அண்ணி இப்ப போலாம் வாங்க. டேய், பாருங்க. ஐயோ கொடுங்க. தங்க வைரல்லா. ஐயோ வைங்க உள்ள வைங்க. உங்களை பின்னாடி வரக்கூடாதுன்னு சொன்னல, பேய் அடிச்சிட போகுது. போங்க. அண்ணி போய் கொஞ்சம் அந்த கதவை மூடுங்க. அண்ணா கொஞ்சம் அந்த சாட்டியை கொடுங்க. என்னம்மா என்ன பண்ற நீ? பேய் கிட்ட விளையாடாத. ஐயோ கொடுங்கன்னு சொல்றேன்ல. ஏய், நாங்க யார் தெரியுமா? நாங்க நினைச்சா உன் வாயை கட்டிடுவோம். அவன டேய் குட்ரா. வேணாம் சொன்னா கேளு. குட்ராங்கறல. பாரு, வேணாம் எங்க கிட்ட வச்சுக்காத. வேணாம், நாங்க மோசமானவங்க. வேணாம். ஏய், மரியாதையா கூப்பிடு. அண்ணி கொஞ்சம் பின்னாடி. நல்லா மாட்டீங்க. என்ன என்ன சொன்ன? என்னடா சொன்ன? அடி போடு. ஆச்சுனா அடி. என்ன சொல்றீங்களா? அடி போடு. என்ன தப்பே பண்ண கூடாது. ரெண்டு அடி நல்லா கால்ல போடு. என்ன நடத்தி அதை வை. இவ்வளவுதான் எடுத்தோம், வச்சிட்டோமா. இதோட எங்களை விட்டுருமா, எங்களை மன்னிச்சிருமா. ஏதோ வயிற்று பொழப்புக்கா அப்படி பண்ணிட்டோமா, எங்களை விட்டுருமாங்களா? ஆமாமா, நாங்க இந்த வீட்டை விட்டு ஓடிடுறோமா. நீங்க இந்த வீட்டை விட்டு போயிட்டா பேயை யார் ஓட்டுறது? ஐயோ, எங்களுக்கு பேயெல்லாம் ஓட தெரியாதுமா, எல்லாம் ஒரு பில்டப் தாமா. அத ஓட்டி தானே ஆகணும். சத்தியமா எங்களுக்கு எதுவும் தெரியாதுமா. நான் சொல்லி கொடுக்கறேன், அந்த மாதிரி நீங்க பண்ணுங்க. அப்படின்னா நீங்களே வரலாம்ல, எங்களை விட்டுருமா. பின்னாடி வாசல் திறந்து விட்டீங்கன்னா நாங்க அப்படியே ஓடி போயிடுறோமா. நீங்க தான் பண்ணணும்.
நான் சொல்லி தரேன். அந்த மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? மாமா எங்களால முடியாதுமா. ஐயோ முடியாதா? அப்படி வாங்க வழிக்கு. இங்க பாருங்க, நான் சொல்ற மாதிரி நீங்க செய்யணும். சரிம்மா சரி சரிம்மா. உங்க ப்ராப்பர்ட்டி எல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்புங்க. சரிம்மா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஐயோப்பா, இன்னைக்கு மெஸ்ல செம்ம வேலை. அப்படியே படுத்து தூங்கிட வேண்டியதுதான். எங்க என்னங்க பண்றீங்க? ஏங்க நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? என்ன ஆச்சுங்க? ஏன் இப்படி டென்ஷன் ஆகுறீங்க? நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? ஹலோ ஹலோ, என்ன கலாய்க்கிறீங்களா? நான்லாம் கலாய்ச்சா நீங்க தாங்கவே மாட்டீங்க. சத்தியமா நீங்க எதுக்காக இவ்ளோ கோவமா பேசுறீங்கன்னு எனக்கு தெரியலங்க. நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தா வெளிப்படையா சொல்லிடுங்க, நான் திருத்திக்கிறேன். ஓஹோ, அப்படின்னா அந்த மெஸ்ல நடந்த எந்த விஷயமும் உங்களுக்கு ஞாபகமே இல்ல, அப்படிதானே? ஓ, அத பத்தி சொல்றீங்களா? நான் ஏதோ வீட்டுக்குள்ளதான் தப்பு செஞ்சுட்டேனோன்னு பார்த்தேன். இங்க பாருங்க, என்னோட பொறுமைக்கு ஒரு லிமிட் இருக்கு. அங்க அவ்வளவு பேசுனீங்கல்ல, என்னையே சேலஞ்ச் பண்ணீங்கல்ல, இங்க வந்து இப்ப எதுக்காக எதுவுமே நடக்காத மாதிரி இப்படி டிராமா பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? அட, இதெல்லாம் ஒரு விஷயமாங்க? என்ன பொறுத்த வரைக்கும் பிசினஸ் வேற, குடும்பம் வேற. எப்பவுமே இந்த ரெண்டையும் போட்டு நான் குழப்பிக்கிறதே இல்ல. அதனாலதான் நான் இப்படி இருக்கேன். அப்படின்னா பிசினஸ் ஃபேமிலி இந்த ரெண்டையும் எனக்கு பிரிச்சு பார்க்க தெரியாதுன்னு சொல்றீங்களா? நான் அப்படி சொல்லவே இல்லையேங்க. நீங்க தான் அப்படி புரிஞ்சுக்கிட்டு பேசுறீங்க. இங்க பாருங்க, இந்த வார்த்தை விளையாட்டுலாம் என்கிட்ட வேண்டாம். ஸ்ட்ரைட்டா சொல்லுங்க, என்கிட்டயே சவால் விட்டுட்டு என் வீட்டுக்கு எதுக்காக வந்தீங்க? அப்படியே எங்கேயாவது போக வேண்டியதானே? போகணுமா? எங்க போக சொல்றீங்க? இதுதானங்க நம்ம வீடு. நான் இங்க தானே வந்தாகணும். என்ன நம்ம வீடா? எது நம்ம வீடு? இது ஏன் வீடுங்க? என்ன இது என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? இந்த ஊருக்கு முன்னாடி நீங்க என் கழுத்துல கட்டின தாலி. இது என் கழுத்துல இருக்கிற வரைக்கும் இது நம்ம வீடுதான். இப்பதான் அது உங்க கழுத்துல கிடக்கிற தாலி ஞாபகம் வந்துச்சா? ஏன் மெஸ்ல வச்சு என்கிட்ட சவால் விடும் போதெல்லாம் அதை கழட்டி வச்சிருந்தீங்களா? என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? உங்க மெஸ்ஸா? அது என்னோட மெஸ், ஏன் அம்மாவோட மெஸ். உங்க மெஸ்ன்னு சொல்லி சொந்தம் கொண்டாட உங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல. இன்னொரு தடவை அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் உங்களோட லைஃப் பார்ட்னர் மட்டும்தான், உங்களோட பிசினஸ் பார்ட்னர் எல்லாம் கிடையாது. இந்த பிசினஸ பொறுத்த வரைக்கும் நான் உங்களோட எதிரி தான். நான் விட்ட சவாலு இன்னும் அப்படியே தான் இருக்கு. அந்த சவாலை நான் நிறைவேற்றிய காட்டுவேன். ஆனா வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் உங்களோட மனைவி, இந்த வீட்டோட மருமக. உங்களையும் இந்த வீட்ல இருக்கிறவங்களையும் நான் அன்பா பாத்துக்குவேன். உங்களுக்கு எல்லாம் என்னென்ன தேவையோ அதை நான் பார்த்து பார்த்து செய்வேன். நீங்க என்னோட தொழில் எதிரி. அதனால இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னா நீங்க சொல்லக்கூடாது, புரியுதா? என்னோட கடமையை நான் செய்யறதுக்கு என்ன அலோவ் பண்ணுங்க, அவ்வளவுதான். சரி சரி, எனக்கு தூக்கம் வருது. காலையில சீக்கிரம் எழுந்திருக்கணும், நிறைய வேலை இருக்கு. நான் தூங்குறேன். குட் நைட். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அண்ணன், நான் டிஃபன் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன், வந்து உட்கார்ந்து சாப்பிடுங்க. என்ன பாக்குறீங்க? உட்கார்ந்து சாப்பிடுங்க.
வெக்கமா இல்ல? கேட்டா நம்ம என்ன சாப்பிட வந்திருக்கோம்? என்ன நக்கலா? என்ன பார்த்தா சாப்பிட வந்த மாதிரியா தெரியுது? அக்கா நீங்க சாப்பிடுங்க. நீங்களும் உட்கார்ந்து சாப்பிடுங்க. ஒண்ணும் இல்ல, நாங்க பாத்துக்கறோம். என்ன தம்பி நீங்க எவ்வளவு ஆசையா வடை எடுத்து வாயில வச்சாரு, அதை போய் தட்டி விட்டீங்களே. என்ன ஆள் ஆளுக்கு மாத்தி மாத்தி கலாய்க்கிறீங்களா? என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிறீங்க. அவ்வளவுதான். தமையன் எதுவும் பிரச்சனையாமா? ஐயோ அண்ணா, நீங்களும் உட்கார்ந்து சாப்பிடுங்க. எதுவும் இல்ல, நான் பாத்துக்கறேன். நீங்க உட்கார்ந்து சாப்பிடுங்க. பழனி அண்ணா, நீங்க போய் எல்லாரையும் கவனிங்க. சரிமா, நீங்க எல்லாம் உட்கார்ந்து சாப்பிடுங்கம்மா. உட்காருங்க. ஹலோ பாஸ். என்ன? நான் இங்க என்ன பேசிட்டு இருக்கேன்? நீங்க பாட்டுக்கு கூலா கஸ்டமர் அட்டெண்ட் பண்ண போயிட்டு இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? என்ன வேணுமா? நேத்து சொன்னதால மறந்து போச்சா? இந்த மெஸ்ஸை இனிமே திறக்கவே கூடாதுன்னு வான் பண்ணனா இல்லையா உங்களை? மறுபடியும் யாருக்கும் தெரியாம வந்து மெஸ்ஸை திறந்து வச்சா என்ன அர்த்தம்? நானும் தான் மெஸ்ஸை மூட முடியாதுன்னு சொன்னேன். நீங்க அதை மறந்துட்டீங்களா? இங்க பாருங்க, திரும்பவும் உங்க கூட ஆர்குமெண்ட் பண்றதுக்குலாம் எனக்கு சுத்தமா டைம் இல்ல. எனக்கு நிறைய வேலை இருக்கு. பின்னாடி எல்லாம் சுத்திட்டு இருக்க முடியாது. லஞ்ச் வரைக்கும் தான் உங்களுக்கு டைம். செஞ்சு முடிச்ச சாப்பாட்டெல்லாம் போட்டு முடிச்சுட்டு மெஸ்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு சாவியை கொடுத்துட்டு போயிட்டே இருங்க. அவ்வளவுதான். முடியாதுன்னா என்ன பண்ணுவீங்க? ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இந்த பாப்பா உங்க பேத்திங்களா? அப்படிதான் வச்சுக்கங்களேன். எந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்க? இல்ல, அவ ஸ்கூலுக்குலாம் இன்னும் போகல. என்ன சார் நீங்க எவ்வளவு பெரிய குடும்பம், குழந்தை இன்னும் ஸ்கூலுக்கு அனுப்பாம வச்சிருக்கீங்க? இல்ல ஒண்ணு இல்ல, அது வேற ஒரு விஷயம். என்ன விஷயமா இருந்தாலும் ஒரு குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பாம வச்சிருக்கிறது தப்பு இல்லைங்களாயா? ஆமா மாமா, அவங்க சொல்றதும் சரிதான். பாப்பாவை முதல்ல ஸ்கூலுக்கு அனுப்பலாம். அவங்க அம்மா அப்பா வரும்போது வரட்டும். ஆனா இந்த வயசுல பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்பாம இருந்தா அது நாளைக்கு அவ எதிர்காலத்தையே பாதிக்கும் மாமா. பாப்பா இங்க கொஞ்ச நாள் தானே இருக்குது, அது எதுக்கு ஸ்கூலுக்கெல்லாம் போய்கின்னு? பாப்பா யாருன்னு தெரியாம இவங்க எல்லாரும் பேசின்னு இருக்கிறாங்களே. என்ன மாமா இன்னும் யோசிக்கிறீங்க? அத்தை நீங்களாவது சொல்லக்கூடாதா? அத்தை அப்படி என்னதான் ஐடியா பண்ணிருக்கீங்க? தமன்னா, இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு ஸ்கூல்ல இருந்து 2 பேர் வருவாங்க. டொனேஷன் வாங்குற மாதிரி தான் வருவாங்க. அவங்க வந்து இந்த குட்டி சாத்தான எங்க ஸ்கூல்லயே சேர்த்துருங்கன்னு பேரசு கிட்ட சொல்வாங்க. சித்தார்த்தும் வேற வழி இல்லாம அவளை ஸ்கூலுக்கு அனுப்புவான். நீங்க அதை இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்கு ஐடியா சொல்றேன்னு சொல்லிட்டு அந்த பாப்பாவை ஸ்கூல்ல சேர்த்து அது இங்கேயே ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கான ஐடியாவெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. தம்பி, அங்கதான் நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. அது பார்க்கதான் ஸ்கூலு, ஆனா அங்க மாதிரி இந்த உலகத்துல எங்கேயுமே கொடுமை நடக்காது. அந்த அளவுக்கு பசங்களை டார்ச்சர் பண்ணுவாங்க. என்னம்மா சொல்றீங்க? ஒண்ணுமே புரியல. ஆமாண்டா மனோ, இந்த ஸ்கூல்ல மட்டும் அந்த பிள்ளைய கொண்டு போய் சேர்த்துட்டோம். அவங்க பண்ற டார்ச்சர்ல இது சொல்லாம கொள்ளாம வேற எங்கேயாவது ஓடி போயிடும். அது மட்டும் இல்லடா, அந்த ஸ்கூல்ல ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனையா. 1 வருஷத்துக்கு முன்னால ஸ்கூல்ல கான்கிரீட் வால் ஏதோ இடிஞ்சு விழுந்து எத்தனையோ பசங்க இறந்து போச்சான். அக்கா, அப்படி என்னதான் ஸ்கூல் அது? ரொம்ப முக்கியம். இப்ப அந்த ஸ்கூல் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? நம்ம வேலை ஒழுங்கா நடக்கணும், அதுதானே முக்கியம். அதுக்கான எல்லா ஏற்பாடையும் நான் செஞ்சுட்டேன். முதல்ல அந்த பொண்ணை இந்த வீட்டை விட்டு கிளப்புவோம். அங்க ஸ்கூல்ல டார்ச்சர் தாங்காம எங்கேயாவது கண் காணாத இடத்துக்கு ஓடி போய் தொலையட்டும். அதுக்காக பணத்தை கொடுத்து எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டேன். எப்படி? மா சூப்பர்மா, வேற லெவல்ல பிளான் பண்ணிருக்கீங்க.
ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஃபன் பண்றதுனா அவ்வளவு பிடிக்குமா? ஃபன் பண்றத பிடிக்காதவங்க இருக்காங்களா என்ன? அபி, அவங்க நம்ம கூட ஏதாவது பேசணும்னு நினைச்சு மொக்கையா கொஸ்டின் பண்றாங்க. ஆமா, ஸ்டூபிட் கொஸ்டின். ஐயோ ஐயோ, இது ஸ்டூபிடா? ஹலோ, என்ன ஏதோ பயங்கரமா யோசிக்கிறீங்க? இல்ல, உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா क्वेश्चन கேட்கலாம்னு யோசிக்கிறேன். ஓ, சரி சரி. சரி சரி, ட்ரை பண்ணுங்க. ஆமா, உங்க வீட்ல யாரெல்லாம் இருக்காங்க? எங்க வீட்ல எங்க பாட்டி, அப்புறம் டிரைவர் ராமையா, அப்புறம் செல்வி. செல்வியா? அது யாரு? ஹெல்பர். அவங்க தான் குக் பண்ணுவாங்க. ஓ. கவின், டாடிய சொல்லவே இல்ல. நான் வேணும் தான் டாடியை அவாய்ட் பண்ணேன். ஏன் அவாய்ட் பண்ணணும்? ஏன்னா எங்களுக்குலாம் எங்க டாடியை பிடிக்காது. அதனால தான் நாங்க கொடைக்கானல் போறோம், தெரியுமா? ஓ, அப்போ அம்மா? அம்மா தான் இல்லையே. அம்மா வீட்ல இல்லையா? அம்மா சாமி கிட்ட போயிட்டாங்க. திரும்பி வரவே மாட்டாங்களாம். அபி, நிஜமாவா? நல்லா சிரிச்சிட்டு இருந்த பசங்களோட மூட ஸ்பாயில் பண்ணிட்டோமே. சேம் பெஞ்ச். நானும் இப்படிதான். எனக்கு என் அம்மா இல்ல. நீதான் பிக்கா இருக்கே, நான் குட்டியா இருக்கேன்ல. எனக்கு தான் அம்மா வேணும். நானும் உன்ன மாதிரியே குட்டியா இருக்கும்போதுதான் என் அம்மாவும் சாமி கிட்ட போயிட்டாங்க. ஆமா, நான் இப்ப பெருசாகி ஹாப்பியா தானே இருக்கேன். எல்லாம் சரியாயிடும். சரி சரி, ஃபன் சிட்டி போனோம்ல, சீக்கிரம் சாப்பிடுங்க. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அஞ்சலி, சாப்பிடு. வேண்டாம். ஏன்? அவ அம்மா ஊட்டி விட்டாதான் சாப்பிடுவா. வேற யார் ஊட்டி விட்டாலும் சாப்பிட மாட்டா.
இது சாமி வாயி, சாப்பிடுங்க. சரி, இது அப்பா வாய், சாப்பிடுங்க. வேணாம். சரி, இது அம்மா வாய், சாப்பிடுங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்ன மேடம், இப்பதானே நீங்க கார் ஓட்டுறது கப்பல் ஓட்டுற மாதிரி இருக்குன்னு சொன்னேன், அதுக்குள்ள கொண்டு இடிச்சிருப்பீங்களா? டேய், பாத்து ஓட்ட மாட்டியாடா? இல்லையா, முன்னாடி ஒருத்தர் வந்து சடனா பிரேக் நேரா பார்த்து வண்டி ஓட்டுன்னு சொன்னல. சரிங்க ஐயா. உனக்கு ஒண்ணும் இல்ல. முன்னாடி எதுக்காக நிப்பாட்டினா அவன்? மேடம் 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 இருங்க, நான் போய் கேக்குறேன், இதுக்கெல்லாம் நீங்க ஏன் போறீங்க? டேய், இந்த வரேன். டேய், அறிவில்லை உனக்கு? இவ்வளவு வேகமா வேணா வண்டி ஓட்டுவாங்க? பின்னால என்ன வருது ஏது வருதுலாம் பார்க்க மாட்டியா? வெளியே வாடா, மூஞ்சிக்கு தெரியல, ஒண்ணும் தெரியல. ஏய், உனதாடா. ஏய், வெளியில வா. யாரு இவர்? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. ஏய், நீரு, நான் போய் பார்க்கறேன். சரிங்க. யோ, உனக்கெல்லாம் அறிவில்லை. ஏய்யா, வண்டியை எப்படியா ஓட்டுறீங்க? என்னையா என்னையா டிரைவர் வச்சிருக்கீங்க? அவன் பாட்டுக்கு கண்ணா பின்னான்னு ஓட்டுறேன் ராஸ்கல். டேய், வெளியே வா. என்ன நடந்துச்சுன்னு முழுசா தெரிஞ்சுக்காம வார்த்தை விடாதீங்க. ஏன் கண்ணு முன்னாடி நடந்தது எனக்கு தெரியாதா? கொஞ்சம் அசந்து இருந்தா நீங்க நானும் எல்லாரும் போய் சேர்ந்துருப்போம்யா. அவனை இறங்கி வர சொல்லுங்க. டேய், வாடா வெளியா. ஹலோ, அவன் மேல எந்த தப்பும் இல்ல. அவன் கரெக்டா தான் வந்தான். முன்னாடி ஒரு பைக்கார வந்துட்டான், அதனால நடந்ததுதான் இது. டென்ஷன் ஆகாம கிளம்புங்க. என்னது கிளம்பணுமா? ஊர்ல விவசாய நிலத்தை வித்து விட்டு காரை வாங்கி இப்படி ஓட்ட தெரியாதவங்கிட்ட கொடுத்தா இப்படித்தான் நடக்கும். என்ன டென்ஷன் ஆகாத, மரியாதையே கிளம்பு. நான் வேற கடுப்புல இருக்கேன். எரியற நெருப்புல எண்ணெய் ஊத்தாத. எண்ணெய் ஊத்தாத வெண்ணெய் ஊத்தாதங்கிற என்னைய சம்பந்தம்லாம் பேசிட்டு இருக்கிற. அம்மா, இதுதான் வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிறதுங்கிறதா? ஏய், இங்க நடந்தது யாருக்கும் தெரியக்கூடாது. இது நமக்குள்ளேயே முடிச்சுக்குவோம். ஓகே, வரட்டா? ஏய், இந்த பக்கம். வாங்கினதுல வழி தெரியல. என்ன இவ்வளவு வேரமா இருக்கிறா? மேடம், என் ஃபேஸ் டெரரா இருக்கிறத பார்த்த உடனே
பையன் சாஃப்டா பேசுறான், நான் சைலண்டா வந்துட்டேன். போங்க போடா போடா. போங்க. பார்த்துப்பாடோ. ஏய், ரோடு முன்னாடி இருக்கு, பார்த்து ஓட்டு. சரிங்க. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். கொடுத்துரு. ஒழுங்கா குடுடா. என்ன பண்ற? டப்பா. மாயா வேணா சொன்னா கேளு. ஓடாத. இல்ல. ஏய். மாயா. மாயா வேணா. ஏய். சொல்லிட்டே இருக்க. ஒழுங்கா அந்த டைரியை கொடுத்துரு. ஏய். ஏய். நில்லு. இந்த மாயா எதுக்கு அடிக்கடி சீனு லைன்ல கிராஸ் ஆகுறா? முதல்ல உன்னை இந்த வீட்ல இருந்து அனுப்புறேன். நான் வந்துட்டேன்ல, சீக்கிரமே உன்னை அனுப்புறேன். என்ன சாரு, சீனுவோட தனியா போன்ல பேச முடியலன்னு ஸ்ட்ரெயிட்டா வீட்ல வந்து தங்கறதுக்கு பிளான் போட்டுட்டியா? இந்த வீட்டுக்கு நான் எப்ப வேணாலும் வர்றதுக்கும் போறதுக்கும் எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நான் எதுக்கு திட்டம் போடணும்? நீ போடுற திட்டமெல்லாம் இருக்கட்டும். சீனு, நீ நினைக்கிற மாதிரி உன்கிட்ட நடந்துக்கணும்ல. ஏன்? அதுக்கு என்ன? யார் மனசுல யாரெல்லாம் இருக்காங்களோ அத சொன்ன. எதுக்கு இப்படி உளறிட்டு இருக்க? நான் என்ன செஞ்சா சீனு என்கிட்ட அன்பா இருப்பாருன்னு எனக்கு தெரியும். அத பத்தி எல்லாம் நீ கவலைப்பட வேண்டாம். நானும் இந்த வீட்ல இருக்கிறவங்களும் அத பாத்துப்போம். நீ என்ன வேணா செஞ்சுட்டு போ. இனிமே இந்த வீட்ல செம்ம என்டர்டைன்மெண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன பார்த்தா உனக்கு ஜோக்கர் மாதிரி இருக்கா? நீ எப்படி ஒத்துக்கிறியே? I'm so proud of you. நான் தங்க போற ரூம்ல ஏசி எல்லாம் இருக்கா? ஓசில தங்கறதுக்கு எதுக்கு சாரு ஏசி? கல்யாணம் முடிஞ்சதுன்னா சீனு கிட்ட சொல்லி புது ஏசி வாங்கி மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணு. இல்லனா நீயே கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது வாங்கிட்டு வந்துரு. அப்புறம் இந்த வீட்ல உனக்கு தனி ரூம் எல்லாம் கிடையாது, ஷேரிங் தான். ஆனா என் ரூம் பக்கம் வந்துடாத, இட்ஸ் ஃபுல். நானும் தனாவும் ஆல்ரெடி ஆக்குபை பண்ணிட்டோம். அத்தை எனக்கு தனி ரூம் கொடுப்பாங்க. கொடுப்பாங்க சாரு. இந்த வீட்டோட லா புத்தகம் உன் வருங்கால அத்தை தான். அவங்க கிட்ட எது பண்ணலாம், எது பண்ணக்கூடாது, எங்க தங்கணும், எங்க தூங்கணும், எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, எப்படி பேசணும், எப்படி பேசக்கூடாதுன்னு 1000க்கும் மேல ரூல்ஸ் இருக்கு. எல்லாத்தையும் உன் அத்தை கிட்ட கேட்டு எழுதி வச்சுக்கோ. ஒருவேளை நீ கல்யாணம் முடிஞ்சு இங்க வந்தா உனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படியே முடிஞ்சா ஜால்ரா போட்டு காக்கா புடிச்சு வச்சுக்கோ. ஏ மாயா, என்னையே கிண்டல் பண்றியா? இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த வீட்ல உன் ஆட்டோன்னு பாக்குறேன். நீ சொல்லலைனாலும் இந்த வீட்ல ஜால்ரா போட்டு எல்லாரையும் என் பேச்சுக்கு தலையாட்ட வைக்கிறேன். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நீ கவலைப்படாத. எப்படி இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு உதவி பண்றதுக்கு ஒருத்தவங்க வருவாங்க. எனக்கா? யாரு? வருவாங்க, வெயிட் பண்ணு.
சாரு அங்க பாரு, நீ கோலம் போட போறேன்னு தெரிஞ்சு உனக்கு ஹெல்ப் பண்ண சீனு கலர் பொடி எடுத்துட்டு வரான் பாரு. என் பையன் எப்பவுமே இப்படிதான். அம்மா வேலை செய்யும் போது உதவி பண்ணாம அவனால சும்மா இருக்கவே முடியாது. ஏய் சீனு, இங்க வா. என்ன கோலம் போட கலர் பொடி எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு நீ பாட்டு அந்த பக்கம் போறியே? ஐயோ அத்தை, இது உங்களுக்கு இல்ல. அங்க தனா கோலம் போட்டுட்டு இருக்கால, அவ கேட்டான்னு அவளுக்கு ஹெல்ப் பண்ணலாம் தான் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். ஏய் இங்க பாரு சீனு, சாரு கோலம் போட்டுட்டு இருக்கால, அவளுக்கு கொஞ்சம் உதவி பண்ணலாம்ல. அம்மா, உதவிக்கு தான் நீங்க இருக்கீங்களே. அங்க தனாவுக்கு மாயா மட்டும் தானே இருக்கா. அவளுக்கு கோலம் பத்தியெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. நான் போனதானே அவளுக்கு ஹெல்ப்பா இருக்கும். டேய் ஆஹா, வந்துட்டியா டப்பா? வா வா வா. தனா, ஹெல்ப் பண்றதுக்கு ஆள் வரும்னு சொன்னல, பாரு. சீனு மாமாவை சொன்னியா? வேற யாரு? சார் தான். உள்ள லவ்வ வச்சுக்கிட்டு வெளியே சொல்லாம சுத்துறீங்களா? என்ன சீனு இங்க வந்துட்ட? உன் வருங்கால மனைவிக்கு ஹெல்ப் பண்ணலையா? மாயா, அதான் அங்க அத்தை சித்தி எல்லாரும் இருக்காங்கல்ல, அதனாலதான் மாமா இங்க வந்திருக்கு. சரிதானே மாமா? கரெக்டா சொன்னதானா? இதையேதான் நானும் அம்மா கிட்ட சொன்னேன். ஏன் சீனு, உன் சாருவோட வயிறு பர்ன் ஆகல? மாயா, எனக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு வந்த மாமாவை நீ கிண்டல் பண்றியா? ஆமா, கிண்டல் தான் பண்றேன். சரி, நீ அதை கொடு மாமா. இந்தா இந்தா, அங்க இருக்கு பாரு. லவ் பண்ற பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கான்னு ஓப்பனா சொல்ற, ஆனா லவ் ஓப்பனா சொல்ல மாட்டேங்கிற. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நல்லா கலக்கணும், இல்லனா கரையாம கட்டி கட்டியா அப்படியே தங்கிடும். ஐயா, இதுக்கெல்லாம் எதுக்குயா புக்கை பார்த்து சொல்லணும்? பவுடரை போட்டு கலக்குன்னு சொன்னா நான் பண்ண மாட்டேனா? நீ சாதாரணமா செய்யறது வேற செல்வி. இப்போ சீதா கர்ப்பமா இருக்கா. இந்த மாதிரி நேரத்துல இந்த புக்ஸோட கைடன்ஸ் தேவை. நான் சொல்ற மாதிரி செய். அதுல கொஞ்சம் சுகரை போட்டு கலக்கு. சுகர் போட்டேன்யா. செல்வி, அந்த சத்துமாவு கஞ்சி ரொம்ப சூடாவும் இருக்க கூடாது, ரொம்ப சூடு இல்லாமலே இருக்க கூடாது. அப்ப மிதமான சூடுங்களா ஐயா? அது தெரியல, ஆனா புக்ல அப்படிதான் போட்டிருக்கு. சீதா, இந்த பொருள் எல்லாம் ஒவ்வொரு கடையா ஏறி இறங்கி நானே வாங்கினது. அப்படியா பாஸ்? ஆமா. அதுல இந்த சத்து மாவு ரொம்ப ஸ்பெஷல். அது வயிற்றில் இருக்கிற பேபியோட வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லதான். செல்வி, அத கூட. இந்தாங்கய்யா. சீதா, இந்தா, இத முதல்ல குடி. குடி. ஏய் சீதா, என்ன ஆச்சு? டேஸ்ட் பிடிக்கலையா? வாந்தி வருது பாஸ். சீதா, எக்ஸாக்ட்டா இதுல அதான் போட்டிருக்கு. படிக்கிறேன் கேளு. இந்த சத்துமாவு கஞ்சியை குடித்தால் வாந்தி வருவது போல் இருக்கும். சுவை இல்லாமல் இருந்தாலும் இதில் சத்துக்கள் அதிகம்.
எனவே இதை முழுமையாக குடிக்கவும். குழந்தை வளர்ச்சிக்கு இது மிக அவசியம். Got it? பாஸ், நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட். ஆனா இது குடிக்க முடியல பாஸ். சீதா, அடுத்து என்ன போட்டிருக்குன்னு கேளு. ஆரம்பத்தில் கொமட்டும், ஆனால் தொடர்ந்து குடித்து வந்தால் கொமட்டல் நின்று ஆரோக்கியம் பெருகும். குடி குடி. ஏய் சீதா, ஒண்ணு இல்ல குடி 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 சீதா. பாஸ் போதும் பாஸ். ஓகே குட். இப்போ பழங்களை சாப்பிடு. பாஸ் பழம்லாம் வேண்டாம் பாஸ், இப்பதானே இது குடிச்சேன். நோ நோ, குழந்தையோட ஸ்கின் நல்லா பளபளன்னு இருக்கணும்னா பழங்கள் சாப்பிடணும்னு புக்ல போட்டிருக்கு. முடியல பாஸ். முடியும் சீதா, குழந்தைக்காக நீ நினைச்சேனா கண்டிப்பா முடியும். இது உனக்கு இல்ல, நம்ம குழந்தைக்காக. குழந்தைக்காகனாலும் நான் தானே பாஸ் சாப்பிடணும். சீதா, அதெல்லாம் முடியாது, நீ சாப்பிட்டுதான் ஆகணும். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஐயா, சீதாம்மா பாவையா, கொஞ்சம் நேரம் கழிச்சு கொடுக்கலாம் ஐயா. யார் எதுவும் பேசக்கூடாது. டாக்டர் சொன்னது மறந்து போச்சா? சீதா ரொம்ப வீக்கா இருக்கா. ராம், சீதா ஜெயிலுக்கு போயிட்டானா? எப்படி ராம் இந்த மாதிரி எல்லாம் கவனிப்ப? என்ன அப்படி பாக்குறீங்க? சீதா ஜெயிலுக்கு போக போறது நிச்சயம். அவளோட குழந்தை ஜெயில தான் பிறக்க போகுது, அத மறந்துடாதீங்க. இத பாருங்க, நான் ஜெயிலுக்கு போகும்போது போய்க்கிறேன். அது வரைக்கும் பாஸ் என்ன கவனிக்கட்டும். உங்களுக்கு என்ன இப்போ? அதுக்கு இல்ல சீதா, நீ இந்த மாதிரி சொகுசா பழகிட்டா ஜெயில கஷ்டப்பட வேண்டியிருக்கும்ல. உனக்கு அங்க யாரும் இந்த மாதிரி பணிவிடெல்லாம் செய்ய மாட்டாங்க. என்ன பத்தி ரொம்ப தான் யோசிக்குதிய. என் மேல அவ்வளவு அக்கறை இருந்தா நீங்களும் ஜெயிலுக்கு என் கூட துணைக்கு வாங்கல. பாஸ், செந்தூரன் கேஸ ரீஓபன் பண்ணி அர்ச்சனா ஆண்டிய என் கூட ஜெயிலுக்கு அனுப்பி வைங்க பாஸ். என்ன பத்தி அவங்க ரொம்ப கவலைப்படுறாங்க. ஆமா ராம், ஜெயில பிரசவம் பார்க்க ஆள் வேணும்ல. இவங்க வேணா சீதாவுக்கு ஒத்தாசையா இருக்கட்டுமே. ஹே மீரா, வேண்டாம். என்ன வேண்டாம்? நீங்க சீதாவை கிண்டல் பண்ணலாம், நான் உங்களை கிண்டல் பண்ண கூடாதா? இவங்க கண்ணு முன்னாடி யாருமே சந்தோஷமா இருக்க கூடாது, அது இவங்களுக்கு பொறுக்காது. ஆமாமா, பொறுக்காது. ஏய், என்னடி சொன்ன? எங்க என்ன பார்த்து சொல்லு, என்னடி சொன்ன? இப்ப என்ன அவ தப்பா சொல்லிட்டா? அவளையே இப்ப முறைக்கிறீங்க? ராம், நீ பண்றது உனக்கே நல்லா இருக்கா? ஏதோ டாக்டர் சொன்னாங்கங்கிறதுக்காக இதையெல்லாம் வாங்கிட்டு வந்து இப்படி பாசத்தை காட்டினா நாளைக்கு ஜெயில சீதா பாசத்துக்காக ஏங்கிட்டு இருக்க மாட்டா? அது குழந்தைக்கும் நல்லது இல்ல,
அவளுக்கும் நல்லதில்ல. அது 2 பேரையும் தான் பாதிக்கும். பரவாயில்லையா? இங்க இத்தனை பொம்பளைங்க இருக்காங்க, அவங்க பாத்துப்பாங்க. நீ போ போ. பாஸ் நீங்க இருங்க பாஸ். நான் ஜெயிலுக்கு போகும்போது பாத்துக்கலாம். இவங்க சொல்றதுக்கு எல்லாம் நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. நீங்க புத்தகத்தை படிச்சு எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லுங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சஞ்சய், மெதுவா போடா. ஒன்னும் அவசரம் இல்ல. ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் டைம் இருக்குடா. ஃபங்க்ஷன் 4 o'clock ஸ்டார்ட் ஆயிடும் சொல்லி நிலா சொன்னா. இப்பவே மணி 3:30 ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல ரோடும் பிஸி ஆயிடும். அப்புறம் நம்ம கரெக்ட் டைமுக்கு வரலன்னு நிலா ஃபீல் பண்ணுவா. பர்த்டே ஃபங்க்ஷன் தானே, எதுக்கு இப்படி அவசரப்படணும்? நீ கொஞ்சம் மெதுவாவே போலாமே. அதுவும் போக எல்லாரோட சேஃப்டியும் ரொம்ப முக்கியம் இல்ல. ஸ்னேகா, ஒரு நல்ல விஷயத்துக்கு போயிட்டு இருக்கோம். வீட்ல இருந்து கிளம்புனதுல இருந்து அபசகனமாவே பேசிட்டு இருக்க. பேசாம வரமாட்டியாமா? உங்களுக்கு என்ன, அந்த நிலா உங்க பேத்தின்னு தெரிஞ்சா அப்படியே தூக்கி கொண்டாட ஆரம்பிச்சிருவீங்க. நஷ்டம் எனக்கு தானே. காரை பஞ்சர் பண்றதுக்கு ஒருத்தன் கிட்ட சொல்லி வச்சிருந்தேன். அவன் ரெடியா இருக்கானா இல்லையா, கரெக்டா பஞ்சர் பண்ணிடுவானான்னு தெரியலையே. கடவுளே, கார் இப்படியாவது பஞ்சர் ஆயிடணும். என்னம்மா யோசிச்சுட்டு இருக்க? இல்ல, நான் சொன்னதுக்கு எந்த பதிலும் சொல்லாம அமைதியா இருக்க. எதையோ யோசிச்சுட்டு இருக்க. ஆமா, நீங்க தான் அபசகுணம் தடங்கள் அது இதுன்னு சொல்றேன்னு என்ன அப்படியே அமைதியாருன்னு சொன்னீங்க. என்னடா 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 ஆச்சு? என்ன சஞ்சய், பஞ்சர் ஏதாவது ஆயிடுச்சா? தெரியலமா, இருங்க பாக்குறேன். அப்பாடா, கொடுத்த காசு வீண் போகல, பஞ்சர் ஆக்கிட்டான். இதுக்கப்புறம் பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போகவே முடியாது. டேய், என்னடா இது? ஆணி கட்டப்பா. ஆனியா? இத தூக்கி யாரா ரோட்ல போட்டிருக்கிறது? தெரியலையே. இப்ப என்ன மாமா சொல்றீங்க? இதையும் பாசிட்டிவா தான் பேசணுமா? நீ வீட்ல கிளம்பும் போதே போக வேணாம்னு சொன்னல, அதே மாதிரி நடந்துருச்சு. அதான் நானும் சொன்னேன், இன்னைக்கு 4 நாளால குடும்பத்தோட வெளியில எங்கேயும் போக கூடாதுன்னு. யாரு கேட்டீங்க? இப்ப பாருங்க, நடு ரோட்ல கார் பஞ்சர் ஆகி நிக்குது. இதுக்கு மேலேயே நம்ம ஃபங்க்ஷனுக்கு போய் தான் ஆகணுமா? ஸ்னேகா, உனக்கு இப்ப என்ன பிரச்சனை? இல்லத்த, இப்படி அபசகுணமாவே நடந்துட்டு இருக்கே, அதுக்காக தான் சொன்னேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல, பஞ்சர் போட்டுட்டு நம்ம போறதுனாலும் போலாம். நீ எதுக்கு இவ்வளவு பதட்டமா இருக்க? கார் பஞ்சர் ஆகுறதுலாம் ஒரு விஷயமே இல்ல. நீ பெருசு படுத்தாம அமைதியா மட்டும் வா. எனக்கு ஒண்ணும் இல்ல மாமா. ஆனா இங்க ஏதோ பஞ்சர் ஓட்டுற கடை இருக்கிற மாதிரியே தெரியலையே. சஞ்சய், இப்ப என்னப்பா பண்றது? அம்மா, இது ஒரு சின்ன பஞ்சர். பஞ்சர் கடை இல்லைன்னா என்ன? அதான் என் போன்ல நிறைய ஆப் இருக்கு. அதுல லொகேஷன் ஆன் பண்ணி மெசேஜ் போட்டோம்னா அவங்க கரெக்டா கண்டுபிடிச்சு வந்துருவாங்க. பஞ்சர் போட்டும் கொடுத்துருவாங்க. ஐயோ, இத நான் யோசிக்கவே இல்லையே. இந்த நம்பர் கிடைச்சிருச்சு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.